அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில பேசினதான 4ஆம் வார்த்தை குறித்து நம்ம பார்க்கலாம். மத்தேயு 27ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம். 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். சின்னதா ஜெபம் பண்ணுவோம். அப்பா, அன்பான தேவனே, இந்த நேரத்தில் கூட தகப்பனே இயேசுப்பா, ஆண்டவரே, இந்த வார்த்தை குறித்து நாங்கள் தியானிக்க இருக்கிறோம். தகப்பனே இயேசுப்பா, அடியை மறைத்து நீங்கள் வெளிப்படுங்க தகப்பனே. அநேகருக்கு இந்த வார்த்தை பிரயோஜனமுள்ளதா இருக்க அப்பா ஆண்டவரே, நீங்க செய்த காரியங்களை அப்பா ஆண்டவரை நாங்கள் நினைத்து அப்பா ஆண்டவரே இயேசுப்பா, அதற்கு நாங்கள் அப்பா செவி கொடுக்கிறவர்களாய் அப்பா இருக்க கிருபை செய்யுங்க தகப்பனே. அப்பா நீரே அப்பா எங்களை நடத்துங்க. நீ தாழ்த்துக்கிறேன், வெறுமையாக்குகிறேன். இயேசு மூலம் செபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். மத்தேயு 27ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம். ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அப்படின்னா அதற்கு என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாகும். இதே வசனம் மார்க் 15ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்துல கூட பார்க்கிறோம். என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மிகுந்த சத்தத்தோட பிதாவை நோக்கி கூப்பிடுறாங்க. ஒரு மகன் ஒரு தகப்பனை நோக்கி அவர் பாடுபடுகிற வேளையில இப்படிப்பட்டதான சூழ்நிலைமையின் மத்தியில அவரால் தாங்க முடியாத ஒரு வேதனையின் மத்தியில பிதாவானவரை நோக்கி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூப்பிடுறாங்க. நம்ம எப்படி ஒரு தகப்பனிடத்துல நம்ம ஒரு கஷ்டப்படுகிற வேலையில என்னால முடியல, எங்களால தாங்க முடியல, நம்ம இந்த உலக பிரகாரமான காரியங்களை எடுத்துக்கிட்டோம்னா ஒரு சில கஷ்டங்கள் வரும்போது, ஒரு சில சோதனைகள் வரும்போது அதுலயே நம்ம சொல்லுவோம், ஏசுப்பா இந்த கஷ்டம் எங்களால தாங்க முடியலன்னு சொல்லி நம்ம அநேக நேரங்கள் புலம்பின நேரங்கள் உண்டு. அது போல ஏசுப்பா சொல்றாங்க, ஏன் என்ன கைவிட்டீங்க அப்படின்னு சொல்லி பிதாவை நோக்கி ஒரு ஏக்கத்தோடு அவர் ஒரு வேதனை மிகுதியில இருக்கும்போது இந்த வார்த்தைய சொல்றாங்க. லூக்கா 15ஆம் அதிகாரம் 11லிருந்து 32 பார்த்தோம்னா வாசிக்க வேண்டாம். அதுல ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்களாம். அதுல இளையவன் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச இதுதான். அந்த இளைய குமாரன் தன்னுடைய ஆஸ்தியில, தன்னுடைய தகப்பனுடைய ஆஸ்தியில பாதி பங்கு கேட்கிறாங்க. அதுல அவங்களுடைய தகப்பன் என்ன பண்றாங்க, இளையவன் கேட்கிறத அவனுடைய ஆஸ்தியில பாதி பங்கு கொடுத்து விடுறாங்க. அந்த மகன் என்ன பண்றான், அந்த ஆஸ்தியை கொண்டு போய் தூர தேசத்துக்கு போய் துன்மார்க்கமா ஜீவனம் பண்ணி அந்த ஆஸ்தி எல்லாவற்றையும் செலவழித்து என்ன பண்றாங்க, அந்த இடத்துல பசியும் பட்டினியுமா இருக்கும்போது தன்னுடைய தகப்பன் குறித்து யோசிக்கிறோம். ஐயோ, நம்மளுடைய தகப்பன் வீட்டுல இருக்கும்போது சந்தோஷமாக இருந்தோம், இந்த நாள்ல ஆஸ்தி எல்லாம் நம்ம கிட்ட இருக்கிறதான ஆஸ்தி எல்லாவற்றையும் செலவழித்து நம்ம இப்படி ஒரு கஷ்டப்படுறோமே சொல்லி அவன் மனதுருகி மறுபடியும் என்ன பண்ணா, தன் தகப்பனிடத்துக்கே திரும்பி வருவதற்கு பிரயாசப்படுறான். அப்போ அவன் கஷ்டப்படுகிற வேலையில, அவன் துக்கப்படுகிற வேலையில, சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாத நிலைமையில மறுபடியும் தன்னுடைய தகப்பனை நோக்கி வருவதற்கு அவன் பிரயாசப்படுறான். அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய பிதாவை நோக்கி எப்படி ஏங்கியிருப்பார் இல்லையா, ஒரு ஏக்கத்தோடு அவர் எப்படிப்பட்ட அந்த சிலுவையில அந்த வார்த்தையை சொல்லும் போதே அவருக்கு அவ்வளோ வேதனையோடு ஏன் என்னை கைவிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. மத்தேயு 27ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் பார்க்கலாம். இந்த வார்த்தையை சொல்வதற்கு முன்பாக இவை எல்லாவற்றையும் இயேசுப்பா பாட அனுபவிக்கிறாங்க. என்னென்ன பாடுகள் அனுபவிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நானே சொல்லிடுறேன். மத்தேயு 27:28ஆம் வசனத்துல அவர் வஸ்திரங்களை கழற்றி சிவப்பான மேலாங்கி அவருக்கு உடுத்தினார்களாம். ஏசப்பா போட்டிருந்த வஸ்திரங்களை கழற்றி சிவப்பான மேலாங்கி அவருக்கு உடுத்தினார்களாம். அடுத்ததா பார்த்தோம்னா 29ஆம் வசனத்துல முள்ளுகளால் ஒரு முடியை அவருக்கு பின்னினார்களாம். இப்போ அவர் போட்டிருந்ததான வஸ்திரத்தை கழற்றி அவருக்கு சிவப்பான மேலங்கி கொடுத்து அவருடைய சிரசுல அவர் முள்முடியை சூட்டி
அவர் கையில ஒரு கோலை கொடுத்து யூதருடைய ராஜாவே வாழ்க என்று அவரை பரியாசம் பண்ணினார்களாம். அடுத்ததா பார்க்கலாம் 30ஆம் வசனத்துல, அவர் மேலே துப்பினார்களாம். அவர்கிட்ட கொடுத்ததான கோலை மறுபடியும் வாங்கி அவர் சிரசில சூட்டி இருந்ததான அந்த முள்முடியை அவர் கையில கொடுத்த கோலை அவரிடத்துல இருந்தே வாங்கி அந்த தலையில குத்துறாங்க, அடிக்கிறாங்க. அடுத்ததா பார்த்தோம் 31ஆம் வசனத்துல, அவருடைய வஸ்திரங்களை உடுத்தி சிலுவையில் அறையும்படி கொண்டு போனார்கள். அவர் உடுத்திருந்ததான வஸ்திரத்தை கலற்றி சிவப்பான மேலங்கி உடுத்தி அவரை பரியாசம் பண்ணாங்க. மறுபடியும் என்ன பண்றாங்க, மறுபடியும் அவர் வஸ்திரங்களையும் மறுபடியும் உடுத்தி சிலுவையில் அறையும்படி கொண்டு போனார்களாம். 34ஆம் வசனத்துல, கசப்பு கலந்த காயை அவருக்கு குடிக்க கொடுத்தார்களாம். 35ஆம் வசனத்துல, என் வஸ்திரங்களை தங்களுக்குள்ளே பங்கிட்டு என் உடையின் பேரில் சீட்டு போட்டார்கள். ஆண்டவருடைய வஸ்திரங்களை கூட பங்கிட்டு அவருடைய உடையின் பேர்ல சீட்டு போட்டார்களாம். 38ஆம் வசனம், அவருடைய வலது பக்கத்திலும் ஒருவனும் அவருடைய இடது பக்கத்தில் ஒருவனுமாக 2 கல்லர்களை அவருடைய சிலுவையில் அறையப்படுவதற்கு ஒப்பு கொடுக்கப்பட்டார்கள். ஏசப்பா 2 கல்லர்கள் மத்தியில ஒரு கல்லனை போல அடிக்கப்பட்டார்களாம். 40ஆம் வசனத்துல, நீ தேவனுடைய குமாரனே ஆனால் சிலுவையிலிருந்து இறங்கி வா என்று அவரை தூஷித்தார்களாம். அப்போ அவரை பரியாசம் பண்ணி அவரை தூஷிக்கிறாங்க. 44ஆம் வசனத்துல பார்க்கிறோம், அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்ட கல்லரும் அந்தபடியே அவரை நிந்தித்தார்கள். பாத்தீங்களா எவ்வளவு ஏசப்பா, இது எல்லாத்தையும் நம்ம பார்க்கும்போது எவ்வளவு பாடுகளை ஏசப்பா அனுபவிச்சிருப்பாங்க. இதன் மத்தியில ஏசப்பா கைகளிலும் கால்களிலும் ஆணிகளால கடாவப்பட்டாங்க. அது மாத்திரம் இல்லாம ஈட்டினால குத்தப்பட்டாங்க. இது எல்லாவற்றையும் நம்ம பார்க்கும்போது நம்மளுடைய கண்கள் ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு கலங்க ஆரம்பிச்சிடும். இப்படி 2 பக்கமும் இருக்கிற கல்லர்களே அவர்களை நிந்தித்தார்களாம். ஏசாயா 59ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல, உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. அப்போ யாருடைய அக்கிரமங்கள்? நம்மளுடைய அக்கிரமங்கள் அவருக்கும் நமக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. நாம செய்கிற அக்கிரமத்தின் நிமித்தம் நம்மளுக்கு தேவன் நம்மளுக்கும் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக காரணமா இருக்கிறது. அப்போ நம்மளுடைய அக்கிரமங்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில சுமக்கிறாங்க. அப்போ அவருக்கும் பிதாவானவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக காரணமா இருக்கிறது நம்மளுடைய அக்கிரமங்கள். நம்மளுடைய அக்கிரமங்களை நிமித்தம் அவர்கள் இருவருக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. யாராலையும் பிரிக்க முடியாத அவர்களை நம்மளுடைய அக்கிரமங்கள் அவர்கள் இருவரையும் பிரிக்கப்பட்டு அவர்கள் நடுவிலே ஒரு பிரிவினை உண்டானது. அதனால நம்மளுடைய அக்கிரமங்களை நம்மளுடைய அக்கிரமங்கள் நம்ம செய்யாதபடிக்கு, இப்போ அக்கிரமத்துக்கு ஆப்போசிட் பார்த்தோம்னா அக்கிரமத்துக்கு ஆப்போசிட் கிரமம் அப்படின்னா ஒழுங்கு நம்ம பார்க்கலாம். இப்போ கிரமமான காரியங்கள்லாம் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல நம்மளுக்கு வாழ்ந்து காட்டி அவர் நம்மளுக்கு வைத்ததான காரியங்கள் எல்லாமே ஒரு ஒழுங்கான காரியங்கள். இப்போ நம்ம கூட ஏதாவது ஒரு காரியம் செய்யறோம் அப்படின்னா அது ஒழுங்கும் கிரமமா செய்யணும் அப்படின்னு நம்ம நினைப்போம். அது போல நம்ம கிறிஸ்தவர்களாக இருக்கிற நம்மளுக்கு ஒரு ஒழுங்கான காரியங்கள் இருக்கும். இப்போ தினமும் வேதம் வாசிக்கணும், ஜெபிக்கணும்ன்றது கிறிஸ்தவர்களாகிய நம்மளுக்கு அது ஒழுங்கான காரியங்கள். இதெல்லாம் ஒரு கிரமமான காரியங்கள். இது எல்லாவற்றையும் நம்ம பின்பற்றுகிறவர்களா இருக்கணும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு காட்டின மாதிரியை நம்ம பின்பற்றும் போது நம்ம அவருக்கு நம்ம அக்கிரமம் செய்யாதவர்களாக காணப்படுவோம். அக்கிரமத்துக்கு ஆப்போசிட் கிரமம்ன்ற போது நம்ம கிரமமான காரியங்கள் எல்லாவற்றையும் செய்யும் போது ஏசப்பா அவருக்கும் நமக்கும் நடுவாக எந்த ஒரு பிரிவினையும் உண்டாகாம இருக்கும். அடுத்ததா பார்த்தோம்னா அதே 59ஆம் வசனத்துல 59ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல லாஸ்ட் பகுதியை பார்க்கலாம். உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. அப்போ யாருடைய பாவங்கள்
அவருடைய முகத்தை மறைக்கிறதா? நம்மளுடைய பாவங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் முகத்தை மறைக்கப்படுகிறது. நம்ம செய்கிற பாவங்களின் நிமித்தம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் முகம் நம்மளுக்கு ஒரு சில வேளையில மறைக்கப்படுகிறது. அப்போ நம்மளுடைய பாவங்களை அவர் ஏற்றுக்கொண்டதுனால ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பிதாவானவர் அந்த வேளையிலே மறைக்கப்படுவதற்கும், பிதாவானவருடைய முகம் மறைக்கப்படுவதற்கும், அந்த நம்மளுடைய அக்கிரமங்களும் நம்மளுடைய பாவங்களுமே அவர்கள் இருவரையும் பிரிப்பதற்கான காரணமா இருக்கிறது. இப்ப நம்மளுடைய உங்களுடைய வேலையும் அந்தகாரத்தின் அதிகாரமா இருக்கிறது. அப்போ நம்ம செய்கிற பாவத்தின் நிமித்தம் நம்மளுடைய இருதயத்துல பாவம் வர 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 நம்மளிடத்துல இருக்கிற வெளிச்சம் நீங்கி நம்ம இருதயத்துக்குள்ளாக ஒரு இருள் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். அப்போ அந்த வேலையில சிலுவையில் அறையப்படும்போது அந்த 4ஆம் வார்த்தையை பேசும்போது நம்மளுடைய பாவங்களை அவர் ஏற்றுக்கொண்டது நிமித்தம், நம்மளுடைய அக்கிரமங்களை அவர் ஏற்றுக்கொண்டது நிமித்தம் அந்த காலத்தின் அதிகாரம் அந்த வேலையில காணப்பட்டது. அந்த காலத்தின் அதிகாரம் அந்த வேலையில செயல்படுவதற்கு அந்த நேரம் அவர்களுக்கு இருந்தது. 6ஆம் மணி நேரம் முதல் 9ஆம் மணி வேலை வரைக்கும் அந்தகாரம் சூழப்பட காரணமா இருந்தது. ஏசப்பா நீதியின் சூரியனா இருக்கிறாரு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நீதியின் சூரியனா இருக்கிறாருன்னு பார்க்கிறோம். அப்போ நம்மளிடத்துல பாவம் வர வர நம்மளுடைய வெளிச்சம் நீங்கி நம்மளுக்குள்ளாக நம்மளுடைய இருதயத்துல இருள் வர ஆரம்பிக்கும். அதனால நம்ம பாவம் செய்யாதவர்களாக அவருடைய முகம் நம்மளுக்கு மறைக்கப்படாமல் இருப்பதற்கு நம்ம பாவத்திற்கு நம்ம மறித்து நீதிக்கு பிழைக்கிறவர்களாய் இருக்க வேண்டிய. எசேக்கியேல் 18:20 பார்க்கலாம். எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். பாவம் செய்கிற ஆத்துமா குமாரன் தகப்பனுடைய அக்கிரமத்தை சுமப்பதும் இல்லை, தகப்பன் குமாரனுடைய அக்கிரமத்தை சுமப்பதும் இல்லை. நீதிமானுடைய நீதி அவன் மேல்தான் இருக்கும். அப்போ பாவம் செய்கிற ஆத்துமா தான் சாகுமா? அப்போ நம்ம செய்த பாவத்தின் நிமித்தம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளுடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டு அவரை நம்மளுக்காக பலியாக ஒப்பு கொடுத்தாங்க. அப்போ பிதாவாகிய தேவன் என்ன பண்றாங்க? சில ராஜாக்களையும் நியாயாதிபதிகளையும் தீர்க்கதரிசிகளையும் அனுப்பினாங்க. அப்போ அவர்களால ஒரு சில காரியத்தை மட்டும் ஆண்டவரை குறித்து சொல்ல முடிந்தது. ஆண்டவருடைய காரியங்களை குறித்து அநேக இடத்துல சொல்லி அவருடைய காரியத்தை செய்ய முடிந்தது. ஆனா அவர்களால ஒரு குறிப்பிட்ட நாள் வரைக்கும் தான் ஆண்டவருடைய காரியத்தை செய்ய முடிந்தது. ஆனா பாவம் மன்னிப்பு கொடுக்கிறவரு அப்படின்னு பார்த்தா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான் அப்படின்னு சொல்லி பிதாவாகிய தேவன் உணர்ந்ததால ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நம்மளுக்கு பாவ மன்னிப்பு கொடுப்பதற்காக சிலுவையில அறையப்பட ஒப்பு கொடுக்கப்பட்டாங்க. பிதா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நம்மளுக்காக விட்டு கொடுத்தாங்க. தன்னுடைய மகனை நம்மளுக்காக விட்டு கொடுத்து சிலுவையில அறையப்படுவதற்கு நமக்கு பாவ மன்னிப்பு உண்டாகும்படியாக நமக்காக விட்டு கொடுத்தார். 1 பேதுரு 2:24 வசனம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 24 வசனம். பாவங்களுக்கு சென்று நீதிக்கு பெற்றிருக்கும்படிக்கு அவர் தாமே அவர் சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். பாவத்திற்கு சென்று நீதிக்கு பிழைக்கிறவர்களாய் இருக்க வேண்டுமா? இப்போ நம்ம பாவத்திற்கு சாக வேண்டும். பாவத்திற்கு சாக வேண்டும் அப்படின்னா நம்ம செய்கிற பாவத்தை நம்ம அறிக்கையிட்டு நம்மள முழுமையாக ஒப்பு கொடுத்து ஆண்டவரிடத்துல நம்ம அதுக்காக தான் நம்ம ஞானஸ்நானம் எடுக்கிறோம். நம்மளுடைய பழைய காரியங்கள் எல்லாம் ஒழித்து விட்டு ஒரு புதிய மனுஷனா மாற வேண்டும் என்பதற்காக தான் நம்ம ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்றோம். அப்போ நம்ம பாவத்திற்கு செத்து நீதிக்கு பிழைக்கிறவர்களா இருக்க வேண்டும். நம்மளுடைய பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவர் ஏற்றுக்கொண்டாரு, அவர் சுமந்துட்டாரு. அப்போ நம்ம எதுக்கு அந்த காரியத்துக்காக மறிக்க வேண்டும்? நம்ம பாவம் செய்தாலும் அதை அறிக்கையிட்டு ஜெபிக்கும் போது ஏசப்பா நம்மளுக்கு ஒரு விடுதலை கொடுப்பாங்க. ஒரு சில பாவங்கள் நம்ம விட முடியாத சூழ்நிலை இருக்கலாம். இப்போ ஒரு சிலருக்கு ஒரு சில காரியங்கள் இந்த அடிமையிலிருந்து என்னால் வெளியில வர முடியல அப்படின்னு சொல்லலாம். ஆனா ஏசப்பா சொல்றாங்க, என்னுடைய தழும்புகளால அந்த வசனத்திலே பார்க்கலாம். 1 பேதுரு 2:24 கடைசியில என்னுடைய தழும்புகளாலே குணமானீர்கள். அப்போ நம்ம பாவ
வியாதியிலிருந்து குணமாவதற்கு அவருடைய தழும்புகளை வந்து நம்ம எண்ணி பார்க்க வேண்டும். அவருடைய தழும்புகளை இப்ப நான் ஆரம்பத்துல சொன்னேன், அவருடைய வஸ்திரங்களை உடைத்து அவர் சில முள்ளுகளால சூட்டப்பட்டு அவரை அடித்தார்கள், அவரை துப்பினார்கள். இது எல்லாவற்றையும் நம்ம வந்து நினைக்கும் போதே நம்மளுக்கு இருக்கிறதான பாவம், அந்த அடிமைத்தனம் எல்லாம் நம்மளை விட்டு நீங்கி போயிடும். அப்போ அவருடைய பாவத்தை நம்மளுடைய பாவங்களை வந்து நம்ம அறிக்கையிட வேண்டும். ஆனா அவருடைய தழும்புகளால நம்ம வந்து இன்றைய நாள்ல விடுதலையாக இயேசுப்பா நம்மளுக்கு உதவி செய்வாங்க. நம்மளுடைய அக்கிரமங்களையும் பாவங்களையும் அவர் ஏற்றுக்கொண்டுட்டாங்க. அப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம என்ன செய்ய வேண்டும் இயேசுப்பா எதிர்பார்க்கணும்னா, நம்மளுடைய ஆத்துமா அவரோட சேர்க்கப்பட வேண்டும். அவருடைய 2ஆம் வருகை நிச்சயமாக அதி சீக்கிரத்துல வருகிறது. அப்போ நம்மளுடைய ஆத்துமா அவரோட சேர்க்கப்பட வேண்டும். அதற்காக இயேசுப்பா நம்மளுடைய பாவங்களும் நம்மளுடைய அக்கிரமங்களையும் அவர் சிலுவையில சுமந்து தீர்த்து விட்டார். அதனால நம்மளுடைய ஆத்மா அவரோட சேர்க்கப்பட வேண்டும். நம்ம ஆயத்தமாவது மட்டுமல்லாமல் மற்றவர்களையும் வந்து பரலோக ராஜ்யத்திற்கு என்றும் அவர்களுடைய ஆத்மாவை நம்ம ஆண்டவரோடு சேர்க்கப்பட வேண்டும் என்பதற்காக தான் இயேசுப்பா இந்த நாளை நம்மளுக்காக மனித்து ஜீவனையே ஒப்பு கொடுத்தாங்க. அதனாலதான் என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீங்கன்னு இயேசுப்பா அந்த நாள்ல வந்து அந்த வேலையில வந்து கேட்கல அப்படின்னா, நம்ம இந்த நாள்ல கேட்க வேண்டிய நிலைமைக்கு ஆளா இருந்திருப்போம். நம்ம ஆண்டவருடைய வருகை வரும்போது ஏன் என்னை கைவிட்டீங்க கேட்கிற சூழ்நிலைமை நம்மளுக்கு வந்திருப்போம். ஏசப்பா கேட்கலன்னா நம்மளுக்கு வந்திருப்போம். அந்த சாபத்திற்கு உட்பட்டவர்களாக நாம வந்து இருந்திருப்போம். ஆனா அப்படி இல்லாம ஏசப்பா வந்து நம்மளுக்காக மதித்து ஜீவனை கொடுத்தாங்க. அதனால நம்மளுடைய அக்கிரமங்களையும் பாவங்களையும் இந்த நாள்ல அறிக்கையிட்டு நம்ம வந்து ஜெபம் பண்ணும்போது ஏசப்பா நம்மளை விடுதலையாக்குவாரு. அவருடைய தழும்புகளால வந்து நம்மளுடைய பாவ நோயிலிருந்து விடுதலையாக ஏசப்பா உதவி செய்வாங்க.